இப்போ ஒரு படம் போய் பார்க்குறா டம்மியாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது, ஆனால் பயங்கரமாக ஓடும். அதாவது காரணம் வந்து கதையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஆனால் ஓடுறதுக்கு காரணம் வந்து விளம்பரம் தான். இருக்கு. என்ன என்ன பிடிச்சிருக்குன்னா ஃபேமிலியோட பார்க்குற படம், அவ்வளோதான். ரொம்ப எதுவுமே ஓவராக இல்லை, கரெக்டாக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்குற அளவுக்கு இருக்குது. நல்லா என்ன மெசேஜ்னால் இப்போது இந்த காலத்தில் வந்து ஃபேமிலியும் முக்கியம், காதலும் முக்கியம் அப்படின்றத கரெக்டாக எடுத்திருக்காங்க. மித்ரன் மீரா அது ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாங்ஸ் நல்லா நல்ல சாங், 2 சாங்ஸுமே அழகா, 2 சாங்குமே பிடிச்சிருந்தது. 10க்கு 10 தான். உண்மையிலே இந்த படம் விளம்பரம் பண்ணால் நல்லா ஓடும். விளம்பரம் கரெக்டாக கொடுத்தாங்கன்னா, இப்போ ஒரு படம் போய் பார்க்குறா டம்மியாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது, ஆனால் பயங்கரமாக ஓடும். அதாவது காரணம் வந்து கதையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஆனால் ஓடுறதுக்கு காரணம் வந்து விளம்பரம் தான். இந்த படம் விளம்பரம் கொடுத்து கரெக்டாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது 100 நாள் கூட ஓடும். விளம்பரம் இல்லாதனால தான் நினைக்கிறேன் நான், ஏன்னா அவ்வளோ நல்லா ஓடும். போய் தேட்டரில் உக்காந்தா வெறும் சண்டையும் கத்தி குத்து இதுதான் நடக்கும் இல்லைங்களா, ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக நல்லா ஃபேமிலியோடு பார்க்குற ஒரு படம்னா நல்ல படம். மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஸ்டோரி. ஃபஸ்ட் ஹாஃபில் நார்மலாக தான் மூவ் ஆகிடுச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் வேறு லெவல் சார் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம மக்கள் வந்து பணம்னு ஓடுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறாங்க, இந்தியாவிலும் சம்பாதிக்கிறது பத்தாமல் வெளிநாட்டிலையும் போய் சம்பாதிக்கிறாங்க. பட் பணத்தை தேடி ஓடி கடைசியில் சொந்த பந்தமே இல்லாமல் போயிடுது. யாருக்காக உழைக்கிறோம்? நம்ம குடும்பத்துக்காக. அந்த குடும்பமே இல்லைங்கிறப்ப அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன சார் செய்ய முடியும்? இன்றைக்கி அந்த கான்செப்ட் நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. அந்த விஷயத்த புரிய வச்சுருக்காங்க. உங்கள் ஸ்டோரி டைரக்டர் லேடி தான் ரொம்ப அருமையாக அந்த ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அதில் ஆக்ட் பண்ண ஹீரோஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க பார்ட் ஆஃப் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது சார், வேறு லெவலு. நல்லா செலவு பண்ணி நல்லாவே எடுத்திருக்காங்க, பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய நல்ல ஒரு மூவி சார் இது. இல்லை நல்லா, அதாவது நியூ ஃபேஸ் மாதிரி தெரியல சார். ஏதோ நிறைய படங்கள் பார்த்த ஒரு எஃபெக்ட் இருக்குது. அவ்வளோ எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க அவங்க அந்த ஸ்டோரிக்கு தேவையான ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது சார். எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்த்தா இது வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி படங்கள் எனக்கு தெரிஞ்சு வரல, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா நானும் ரொம்ப வருஷமாக படம் பார்த்துட்ருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மூவி வரல சார். நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒன்று. முக்கியமாக தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பார்க்கணும். தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் பணம்னு வெளிநாட்டுக்கு ஓடி போய் சொந்த பந்தத்தை இழந்துடுறாங்க, சாவுக்கு கூட வர முடிய மாட்டேது. அதெல்லாம் இதில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு சார். வேறு லெவல் ஸ்டோரி சார். நான் சொன்னால் தெரியாது, ஃபேமிலியோடு வந்து பார்த்தா தான் தெரியும். படம் நல்லா இருக்குங்க. இந்த காலத்து பசங்க எப்படி விரும்புகிறாங்க, எப்படி லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்றதை பற்றி படம் நல்ல பொழுதுபோக்காகவே இருக்குது. ஒரு போரிங்காலாம் இல்லை. எவ்வளோ ஒரே ஃபைட் அது மாதிரி இருக்கும், அது மாதிரி இல்லாத நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக பசங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு மாதிரியே இருக்குது. ஃபேமிலியும் பார்க்கலாம், லவரும் பார்க்கலாம், ஃபேமிலியும் பார்க்கலாம். 2 பேருக்குமே பொருத்தமான ஒரு இதுவாக இருக்குது. எல்லாம் கதாநாயகன் நல்லா நடிச்சுக்கிறா, கதாநாயகி நல்லா நடிச்சிருக்கு, எல்லாம் நல்லா இருக்குது. சாங்ஸும் நல்லா இருக்குங்க. இல்லை போர் அடிக்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்குது. கதை வெறுப்பாகவே போகலை, அடுத்து என்ன நடக்குன்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. ஃபுல்லாகவே பிடிச்சிதுங்க. 10க்கு 8 கொடுக்கலாம். படம் February 14 வேலண்டைன்ஸ் டே அன்று ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். காதல் ரொம்ப பழமையான பழக்கப்பட்ட ஒரு விஷயம். இது புதுமையாக எப்படி காட்டியிருக்கோம் அப்படின்றது ஒரு மலேசியாலே எல்லாமே ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மலேசியா க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எடுத்த படம் தமிழ்நாடு வரைக்கும் சேர்ந்துருக்கோம். கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. ஃபேமிலியாலேயும் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ரிவ்யூஸ் நம்ம கேட்டப்போ நம்ம டார்கெட் பண்ணது லவர்ஸ், காதலர்கள். ஆனால் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த ரிவ்யூஸ் கேட்கும் போது ஃபேமிலியால் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டென்ட்டில் இருக்கிற தைரியம் தான், பிகாஸ் ஐ எம் த ரைட்டர். ஸோ பர்சனலி ரொம்ப இன்டென்ஸாக இமோஷ்னலாக இந்த ஸ்டோரி எழுதியிருக்கேன். ஸோ அதன் மூலியமாக ரிவ்யூஸ் மூலியமாக போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சாங்ஸ் நல்லாயிருக்கு, ரீ ரெக்கார்டிங், மியூசிக், பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. ஆடியோ லான்ச்சில் வந்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் பாடல்களும் சரியாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. நம்ம எதிர்பார்த்தது படம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்த்தோம். பட் அதுக்கும் மேலே சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவேன், அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் இஸ் குட். நல்லா லவ்வர்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கிளாமர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு, குட். லவ்வர்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஃபேமிலியும் லவ் இருக்குல்ல, ஃபேமிலியும் லவ் இருக்குல்ல, இதில் வந்து ஆபாசமான வேர்ட்ஸ் எதுவுமே இல்லை. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். குட், ரியலி குட். இல்லை அப்படி பார்த்தா நாங்களும் நியூ ஃபேஸ் தானே ஸ்டார்டிங்கில். நியூ ஃபேஸ்ன்றதை விட ஸ்கிரிப்ட் என்ன, அந்த ஸ்கிரிப்டுக்கு ஆர்டிஸ்ட் ஃபில் பண்ணுறாங்களான்னு தான் நம்ம பார்க்கணும். எல்லா ஆர்டிஸ்டும் குட் பெர்ஃபார்ம், ரியலி நல்லா பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு படத்தில். ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. அப்புறம் வந்துட்டு டைரக்ஷன் பெட்டர் இருக்குது, சூப்பராக இருக்குது. போர் அடிக்கலை, நல்லா போயிட்டே இருக்குது. புதுசாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து நியூ ஃபேஸ்ன்றதுனால கொஞ்சம் போர் அடிக்காமல் பெட்டர் எடுத்திருக்காங்கல்ல. ஸோ அதுவே பெட்ரு தான். லவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பிடிக்கும், கப்புள்ஸாக வந்து பார்க்கலாம். குளோபல் தான், 2 பேருமே வந்து பார்க்கலாம். 2 ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப பிடிக்கும். பெட்டராக லவர்ஸ் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. சாங்ஸ் ஓகே, பெட்டராக இருக்குது. இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் ஒரு ரஹ்மான் சார் மியூசிக் வரும், ஒரு பாட்டு வரும். ஸோ ஒரு நல்லா சிங்க் ஆச்சு. கப்புள்ஸ் வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப் போர் அடிக்காமல் போகுது, சூப்பராக இருக்குது. ரேட்டிங் 10க்கு 8 கொடுக்கலாம்.